இது தானே பார்த்தோம், ஒளியியல் பார்த்துருக்கோம். ஒளியியல் இதுக்கு முன்னாடி வராதவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் 2வது கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் உட்காந்தினா தான் இது புரியும். அன்றைக்கி 8th தானே பார்த்துட்டு இருக்கோம். லென்ஸு பார்த்து இல்லை லென்ஸுன்றேன், ஆடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கோலக ஆடிகள், இங்கிலீஷில் என்னம்மா கோலக ஆடிக்கு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அது பார்த்துருக்கோம். அதில் 2 டைப் பார்த்தோம். என்ன 2 டைப்பு? கான்கேவு, கான்வெக்ஸ். சரியா? இது கான்கேவ். இதையும் பார்த்துருங்க, பார்க்காதவங்க 2வது கிளாஸையும் பார்த்துருங்க. இது கான்வெக்ஸு. ஓகேவா? கான்கேவ்னா அர்த்தம் குழியாடி, குழிந்து இருக்கும். கேவ் எப்படி இருக்கும், உள்ளே பொந்தா இருக்குமா அப்படின்னா வச்சுக்கோங்க, ஈஸி. குழியாடி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கான்வெக்ஸ். இந்த பக்கம் பிம்பம் தெரிகிற பக்கம் எப்படி இருக்கும், குவிந்து இருக்கும், கான்வெக்ஸ். குவியாடி, குவிந்து. அதான் தாய்மொழியில் படிச்சிங்கன்னா பயங்கர ஈஸி. அப்புறம் இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்கலாம், அது ஒரு விஷயமேல். ரைட், அதை பார்த்தோம். அப்புறம் பிம்பம் எப்படி தெரியும், அதேமாரி என்ன பண்ணோம், பிளேன் மிரர்ஸ். பிளேன் மிரர் பார்த்தோமா? எது பிளேன் மிரருக்கு எது எடுத்துக்காட்டு? அதாவது சமதள ஆடி. என்ன எடுத்துக்காட்டு? முகம் பார்க்குற கண்ணாடிங்க. என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? ஐயோ தலை சுற்றுது எனக்கு. வா பரவாயில்ல சொல்லுங்கள். முகம் பார்க்குற கண்ணாடி தான் என்னது? பிளேன் மிரர். முகம் பார்க்குறது ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி வீட்டிலலாம் இருக்குல்ல, அதுதான் பிளேன் மிரர். சமதள ஆடி. அதில் பிம்பம் எப்படி தெரியும்? எக்ஸாமுக்கு படிக்காதீங்க தயவு செஞ்சு, உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சுக்கோ. அது அங்கே பாருங்கள், அப்போ தான் எழுத முடியும் அங்கே ஆன்சரு. பார்த்துக்கோங்க. என்ன அந்த ஆப்டிடியூட் இது எல்லாம் ஜிகேலாம் எடுத்து பாருங்கள், பார்த்தா தான் தெரியும். அதையும் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட்லாம் எப்படி இருக்குன்னு. ப்ராக்டிக்கலாக மாற்றுங்க தயவு செஞ்சு. பிளேன் மிரர், சமதள ஆடி எப்படி இருக்கும்? அதில் பிம்பம் எப்படி தெரியும்? சத்தமாக சொல்லணும். இடவள மாற்றாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டு மாறி தெரியும். ரைட் ஹேண்டு தூக்குனா என்ன இருக்கும்? லெஃப்ட் ஹேண்டு தூக்குற மாதிரி இருக்கும் அதில். சரி, பொண்ணோட உருவம் அதில் எப்படி தெரியும்? பிம்பம் நீங்கள் என்ன சைஸ் இருக்கீங்களோ அதே சைஸ் தான் இருப்பீங்க, பெருசாவோ சின்னதாவோ காட்டாது. அதே மாதிரி கண்ணாடிக்குள்ளே நீ எவ்வளோ தூரத்தில் இருக்கியோ, சரி கண்ணாடியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் நீ இருக்கியோ, கண்ணாடிக்குள்ளே உன்னோட பிம்பம் என்ன இருக்கும் அவ்வளோ தூரத்தில் தெரியும். இன்னும் ஒன்று விட்டுட்டேன், என்னது? எரெக்ட், நேராக தெரியும். நேராக தெரிஞ்சால் அது என்னது? மாய பிம்பமா விர்ச்சுவலா ரியல் இமேஜா? விர்ச்சுவல் இமேஜ். நேராக தெரிஞ்சாவே என்னது? ரியல் இமேஜ். இப்போ நாம் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பார்த்தோம்ல, கோலகாடிகள். இந்த 2 பேர்த்தை பற்றி பார்ப்போம். கான்வெக்ஸ் மிரரில் எப்படி தெரியும், கான்கேவ் மிரரில் குழியாடியில் எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த படத்தை நான் எடுத்துக்கிறேன், தமிழில் படித்து இந்த படத்தை வச்சு பார்ப்போம். இந்த பேரெலாம் பார்த்துட்டோம்ல, பீனா எது, சீனா எது, எஃப்பு ஃபோக்கஸு, பிரின்சிபல் ஆக்சிஸு, இதெல்லாம் முதன்மை அச்சு. சரியா? இது வந்து என்னது? ஒரு பாலோட மையம், அதான் ரேடியஸ். இந்த கதையெல்லாம் அன்றைக்கே பார்த்துருப்போம். ரைட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதுதான். அப்போ எந்த கண்ணாடி நீ எடுத்தாலும் சரி, கான்வெக்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ஒட்டுனா அப்படின்னா ஒரு பால் உருவாக்கிடலாம். அங்கங்கே ஜாயின் அதே ரேடியஸில் ஒட்டுனா என்ன ஆயிரும்? ஒரு பால் வந்துடும். அந்த பாலை கற்பனை பண்ணி தான் கண்ணாடியெலாம் உங்களுக்கு தயாரிக்கிறாங்க. இப்போ குவி ஆடியில் பிம்பம் எப்படி தெரியும்? பொருள் ஈரிலா தொலைவில் வைக்கிறீங்க. சரியா? இங்கிலீஷில் இன்ஃபினிட், அட் இன்ஃபினிட்டி. ரொம்ப தூரத்தில் வைக்கிற. எங்கே சார் தூரத்தில்னா பியை தாண்டி எங்கே வேணாலும் வைக்கலாம். பி இருக்கு இல்லையா? பியா என்னது? கான்கேவா? சரி. ஈரிலா தொலைவு பிஎஃப். ரைட், எங்கேயோ வைக்கிற, தூரமாக வைக்கிற, ரொம்ப தொலைவில். அப்போ அந்த பிம்பம் எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. எப்படி தெரியுமாம்மா? எஃப்பில் பிம்பத்தோட நிலை வந்து எஃப்பில் விழுகும் அப்படின்றான்.
இது லைட்டாக புரிஞ்சுக்கங்க, அப்புறம் போக போக தெரியும். எஃப்பில் விழுகும், இந்த இடத்துல விழுகுன்றான். பிம்பம் இந்த இடத்துல விழுகும் அப்படின்றான். அடுத்தது பிம்பத்தோட நிலை. பிம்பத்தின் அளவு புள்ளி அளவிற்கு மிக சிறியதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். எங்கே அந்த இதெல்லாம் இருக்குல்ல, டர்னிங்கில் எங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப தூரத்தில் வண்டி வந்துச்சுன்னா ஒரு புள்ளி மாதிரி தெரியும். சரியா? அப்படியே பக்கத்தில் வர வர என்ன ஆகும், அது மாதிரி பெருசாக தெரியும். நேரான மாய பிம்பம். பீக்கும் எஃப்க்கும் இடையில் பொருள் வைக்கிறீங்க, பீக்கும் எஃப்க்கும் இடையில். அப்படின்னா இந்த இடம் கிடையாது, இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே வச்சு. அப்போது பொருள் எப்படி சார் தெரியும்? சிறியதாக இருக்கும், அப்பயும் நேரான மாயபிம்பம் தான். 2 பாயிண்ட் தான். ரொம்ப சின்னதாக தெரியும் அல்லது சின்னதாக தெரியும். ரொம்ப தூரத்தில் வச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்கும்? புள்ளி அளவிற்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். சரியா? எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வச்சுனாக்கா சின்னதாக தெரியும், பெரிய உங்களோட ஆக்சுவல் உருவத்தோடு சின்னதாக தெரியும். இவ்வளோதான். எப்பயுமே என்னது ஒரே தான், நேரான மாயபிம்பம் தான். எது மாதிரி? பிளேன் மிரர் மாதிரி. அதே குழியாடியாக இருந்தால், கான்வெக்ஸ் மிரராக இருந்தால் 1 2 3 4 5 6 விதமாக தெரியும். என்ன சொன்னேன்? குழம்பு கரண்டி இருக்குல்ல, புது கரண்டி எடுத்து வீட்டில் மேலே அப்பா அம்மாலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணாத கரண்டி, அதை எடுத்து மூஞ்சி வச்சு பாருங்கள். இந்த மாதிரிலாம் தெரியும். தலைகளாக தெரியும், பேய் மாதிரி தெரியும், ஆக்சுவல் சைஸுக்கு தெரியும், சின்னதாக தெரியும், இப்படிலாம் இருக்கும். ஏன்னாக்கா டிஸ்டன்ஸு உங்கள் மூஞ்சிக்கும் அந்த கரண்டிக்கும் நடுவில் டிஸ்டன்ஸை மாற்றுங்க, அதெல்லாம் தெரியும். அதை பற்றி தான் இது. எஃப்பில் ஈரிலா தொலைவு, அட் இன்ஃபினிட்டி, ரொம்ப தூரத்தில் போய் வைக்கிறீங்க. இதுதான் குழியாடி, குழியாடி விட்டுருங்க. குழியாடி ரொம்ப தூரத்தில், சீக்கு அப்பால் எங்கே வேணாலும் வைங்க, அதான் ஈரிலா தொலைவு. ஓகேவா? ரைட். அப்போ பிம்பம் எங்கே சார் தெரியும்? எஃப்பில் பிம்பம் விழுகும். எங்கே விழுகும்? எஃப்பில் விழுகும். இதுதான் எஃப். இங்கே ஸ்க்ரீன் வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்க்ரீனில் அந்த பிம்பம் தெரியும். ஓகேவா? அடுத்தது மிகச்சிறியதாக இருக்கும், தூரமாக இருக்கும் பொழுது ரொம்ப சின்னதாக இருக்கும். தலைகீழான மெய்பிம்பம், தலைகீழாக தெரியும். மெய்பிம்பம் இதுலேருந்து இது வரைக்கும் மெய்பிம்பம் தான். ஒரு பாயிண்டில் மட்டும்தான், எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கும் பொழுது மட்டும்தான் இருக்குது நேரான மாயபிம்பம் இருக்கும். வச்சு பாருங்கள். பக்கத்தில் வைக்கும் பொழுதும் உங்கள் மூஞ்சி நல்லா தெரியும். அப்புறம் போக போனா அது சைஸ் மாறும், தலைகளாக தெரியும் மூஞ்சி. கவனித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை. பட் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக தெரியும், ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியும். எஃப்க்கும் பிக்கு நடுவில். எங்கே இருக்குது எஃப்க்கும் பிக்கு நடுவில்? இந்த இடத்துல எஃப்க்கு பிக்கு நடுவில் எங்கே வச்சாலும் சரி நேரான பிம்பமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாய பிம்பம், மிர்ச்சுவல், எரெக்ட் மிர்ச்சுவல் இமேஜ். இதில் குழியாடியில், கான்கேவ் மிரரில், மற்ற எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? தலைகீழான மாயபிம்பம் தான். பட் இதோட சைஸ் இருக்குல்ல, அது மட்டும் மாறிட்டே வரும். அப்படியே பாரு, தூரத்தில் ஈரலா இன்ஃபினிட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப சிறியதாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரேன், சிக்கும் எஃப்க்கும் இடையில் வைக்கிறீங்க, சிக்கும் எஃப்க்கும் நடுவில். இங்கே வந்தாச்சு, இங்கேப்பா சிக்கும் எஃப்க்கும் நடுவில் இங்கே வைக்கிறீங்க. அப்போ பிம்பம் தலைகீழ் பிம்பம் தான், பட் சைஸ் தானே ஆகும், மாறும், சிறியது. அட்டு சியில் வச்சிங்கன்னா பொருளோட அளவிலேயே தெரியும். இதை சொல்லிவிட்டு இதை சொல்லியிருக்க மாட்டானுங்க, இதை இங்கே மாற்றிக்கங்க. ரொம்ப தூரத்தில் வைக்கும்பொழுது என்ன ஆகும்? மிக சிறியது. ஓகேவா? சியில் வைக்கும் பொழுது பொருளோட அளவே இருக்கும். சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வைக்கிறீங்க, சிக்கும் படம் ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள், சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வச்சிங்கன்னா சிறியதாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக தெரியும். இதை தாண்டி போயிடுச்சுன்னா என்னது? ரொம்ப சிறியதாக இருக்கும். எல்லாமே என்னது? உண்மையான பிம்பம், ரியல் இமேஜ். அப்படின்னா எப்படி தெரியும்? தலைகீழாக தெரியும். அடுத்த பாயிண்ட் எது? எஃப். எஃப்பில் வச்சிங்க அப்படின்னா பிம்பம் ஈரியலாக ரொம்ப தூரத்தில் பிடிக்கும், ஸ்க்ரீனை ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் வைக்கணும், மிகப்பெரியதாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா பல்லு டாக்டர்லாம் குழி ஆடி தான் வச்சுருப்பான்.
கான்கேவ் மிரர் தான் வச்சுருப்பான். பல்லு பக்கத்தில் கொண்டு போய் வைப்பார், பல்லு பெருசாக தெரியும். அதில் பூச்சி கீச்சி இருக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் அதில். ஓகேவா? அதே மாதிரி இது பார்த்தோம்ல, மேக்கப் போடுறவன் இவங்கெல்லாம் குழியாடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்கும்பொழுது என்னாகும், அங்கங்கே சினிமா மேக்கப்லாம் போடுறாலும் குழியாடி தான் யூஸ் பண்ணுவான். நம்ம வீட்டில் பார்க்குறதுலாம் பிளேன் மிரர், சமதள ஆடி. பக்கத்தில் இப்படி வச்சு பார்க்கும்பொழுது சின்ன குழிலாம் தெரியும். அப்போ தான் அந்த கதையெல்லாம் நேற்று பேசிகிட்டு இருப்போம். ஆமாம், என்னது ஃபவுண்டேஷன் டிங்கரிங் பண்ணுறது, அதெல்லாம் போட்டு ஒட்டி அந்த கதையெல்லாம் பேசியிருப்போம். ஆமாம் ஆமாம், அதுக்காக எஃப்க்கும் பிக்கும் பிம்பம் ஆடிக்கு பின்னாடி போயிடும், முன்னாடி பிடிக்க முடியாது. பின்னாடி விழுங்கும் பிம்பம் பெருசாக தெரியும். ஓகேவா? நேரான மாய பிம்பம். அவ்வளோதான். இதெல்லாம் வச்சு தான் அங்கங்கே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு கண்ணாடி இருக்குன்னா போய் பார்க்கணும், இது என்ன கண்ணாடி அப்படின்னு கேள்வி கேட்கணும். சும்மா வந்தோம் போனோம், அப்போ என்கிட்ட படிக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்புறம் அவன் கொஸ்டின் ஏதாவது கேட்டால் அப்போ போய் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்படி இருக்காதீங்க. ஆமாம், இந்த குரூப் 1 இப்போ பாருங்கள், குரூப் 2 இந்த லெவலுக்கு வந்துருச்சு கொஸ்டின். ஆமாம், யூபிஎஸ்சி அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சியில் இதோட சிம்பிளாக இருக்கும். சரியா? யூபிஎஸ்சியில் அதோட சிம்பிளாக இருக்கும். நம்ம டிஎன்பிசி தான் இருக்கிறதுலே டஃப், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரைட், இந்த கதை தான் உள்ளே இருக்கும், அதை நீங்களே படிச்சுக்கங்க. என்ன போட்டிருக்கான், புலியாடி எப்போதும் தலையிலான மெய்மைப்படியே உருவாகிது. எப்போ மட்டும் ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் மாயபிம்பம் இருக்கும். எங்கே இருக்கணும், எஃப்க்கும் பிக்கும் நடுவில் வைக்கும் பொழுது. எஃப் ஃபோக்கல் பாயிண்ட்டு, சிக்கு நடுவில் இருக்கும் எஃப், பி இது கண்ணாடி. இங்கே வைக்கும் பொழுது ஓகேவா, எஃப்பில் வைக்கும் பொழுது என்னதும் மிக பெருசாக இருக்கும். இந்த இடத்துல வச்சிங்கன்னா அவ்வளோதான். எல்லாம் பார்த்துக்கங்க. வளைவாடியின் பயன்கள், குழியாடி எங்கெங்கெல்லாம் பயன்படுது ரொம்ப முக்கியம். குழியாடி, கான்கேவ் மிரர், பெரிதான பிம்பத்தை உருவாக்குவதால் ஒப்பனை கண்ணாடி, மேக்கப் கண்ணாடி, சினிமாக்காரன் யூஸ் பண்ணுறது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் அது பிளேன் மிரர் தான். முகசவர கண்ணாடி, செல்ஃப் சேவிங்லாம் பண்ணிக்குவாங்க. இப்படி வச்சு பார்த்தோம்னா நார்மல் கண்ணாடியில் தெரியாது, பக்கத்தில் கொண்டு போய் பார்க்கும்பொழுது அந்த முடியெல்லாம் பெருசு பெருசாக தெரியும். அப்படி எடுத்துக்கலாம். அதெல்லாம் பயன்படுது. பக்கத்தில் வச்சு பார்க்கணும், தூரமாக வச்சு பார்த்தா சைஸ் வேறு மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வைக்கணும், எஃப்பில் வச்சு பார்க்கணும். நம்ம தானே எஃப்பில் தானே வைக்கணும். எஃப்பில் வைக்கும் பொழுது தான் மிகப்பெரியதாக இருக்கும். அந்த பிம்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பிடிக்கணுன்னா அந்த பிம்பம் எங்கே விழுகும், ஈரிலா சியை தாண்டி அந்த பக்கம் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா இது இப்போ இந்த பிம்பம் அங்கே விழுகும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆன லைட் எங்கே போய் விழுகும், அந்த இடத்துல விழுகும், குவியும். குழியாடி என்னன்னு பார்த்துருக்கோம், லைட்டை குவிக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரீனை வச்சிங்கன்னா பெருசாக தெரியும். இதான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சேட்டலைட்லாம் இருக்குல்ல, கோள்கள், பிளானட்டு, சேட்டலைட்லாம் பிடிக்கிறாங்கல்ல, அந்த ஸ்க்ரீனில் தான் விழுகும். அப்படி அந்த இடத்துல வச்சுருவாங்க. அந்த சேட்டலைட்லேருந்து வர்றது இதில் பட்டு ஸ்க்ரீனை விழுகும்போது பெருசாக தெரியும். அதான் பார்த்துருப்போம். டெலஸ்கோப்பில் லென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, குழியாடியும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? குழியாடியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போவோம், அங்கே ஸ்க்ரீன் வச்சுருப்பான், பெருசாக தெரியும். புரிஞ்சுதா? ரைட், பார்ப்போம், திரும்ப வரும் பாருங்கள். தயவு செஞ்சு லைஃபோட கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஓகேவா? ஆமாம். அப்புறம் கோமியம் குடிக்க சொல்லுவானுங்க, பார்த்துக்கங்க. அவன் போய் குடிச்சிக்கிட்டுருவோம். மாட்டுச்சாணி அவன் சொல்கிறதெல்லாம் கடவுள் பேரை சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன நரேந்திரராஜ்? ஆமாம், எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் கோமியம் குடிச்சிருப்பான், குடிக்காமலாம் இருக்க மாட்டீங்க. இந்த புண்ணியஸ்தானம் அதெல்லாம் பண்ணுறான்ல, அப்போ பசுமாட்டை கொண்டு வர சொல்லுவான், கோமியம் பிடிச்சி வச்சுருப்பான், அதில் பாலில் கலந்து எல்லாத்துக்கும் தீர்த்தம் எல்லாருமே குடிச்சிருப்பீங்க. போனதே இல்லையா புண்ணியஸ்தானம், அந்த வீடு கிரக பிரவேசம்? அப்போ ஆமாம், அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு தான் இருக்கணும். சரியா? ரைட், பாருங்கள். சரி, அடுத்தது ஒளியை நீண்ட தூரத்துக்கு பரவ செய்வதால் டார்ச் லைட், இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. தேடும் விளக்குகள் அது உள்ளே இருக்கும், பார்த்தோம்ல. அதெல்லாம் அன்றைக்கே சொல்லியாச்சு, அவ்வளோதான். இது அந்த 6th 7th
7th பார்க்கும்பொழுது இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் எக்ஸாம்பிள்ஸ், அதனால் தேவையில்லை. சூரிய சமையல் கலர் பேரபோலிக்கெலாம் இருக்குல்ல, அது சோலார் ஸ்டவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாமே பார்த்தாச்சு. சரியா? இஎன்டி டாக்டர் சொல்லுவாங்க, கண் காது மூக்கு தொண்டை பகுதி சோதித்து பார்க்கும் மருத்துவர்கள் இஎன்டி டாக்டர் வச்சுருப்பான். பல் டாக்டர் எல்லாம் கண்ணில் அணிஞ்சு வச்சு பார்ப்பாங்க, கண்ணில் தான் வச்சுருப்பாங்க. அது ஆக்சுவலாக இதுதான். எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள் சொன்ன இல்லையா, தூரத்தில் இருந்து டெலஸ்கோப்பில் அங்கேருந்து அந்த பிளானட்லேருந்து வரக்கூடியது இதில் பட்டு ஒரு ஸ்க்ரீனில் படும். இதையும் யூஸ் பண்ணுவாங்க, லென்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. லென்ஸ் என்ன படத்தில் வந்துச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பயங்கர ஹிட்டாச்சே, தலையை கூட தூக்கி எரிவாள் அவ மிரண்டுருவானே நாசரு. என்னங்க படம் பார்க்குறீங்க? பாகுபலி பார்த்தீங்களா இல்லையா? அது லென்ஸ் வைப்பான்ல, ஒன்று வச்சு பார்ப்பான், அப்படியே ஒரு மிரண்டு போவார். என்னடான்னு பார்த்தாக்கா நான் வைக்கிறது தானே இது லென்ஸு, அதுவும் தொலைநோக்கி தானே. அப்போ அவள் தலையை தூக்கி போடுவா, அம்பு விடுவார். 1 or 2 அது பாகுபலி 2 சரி 1 இல்லை. ஆமாம் சரி. அடுத்தது குவியாடிகள். முதல்ல அது லென்ஸு, அது லென்ஸு, அது லென்ஸு, அது மாதிரி அந்த பாகுபலி மாதிரி குவியாடிகள். வாகனங்களில் குவியாடி பின்னாடி வரதை பார்க்குறதுக்கு பயன்படுது என்னது லைட்டாக வெளிப்புறம் என்ன பிம்பம் விழுவும் தெரியும். மருத்துவமனை தங்கு விடுதி என்ட்ரன்ஸில் அந்த இடத்துல அதெல்லாம் பேசியாச்சு. பெண்டு இருக்குல்ல, ரொம்ப பெண்டாக இருக்கிற இடத்துல இதை வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம ஆளுங்க போய் உடச்சி விட்டு வந்துடுறானுங்க. போயிட்டு ஏற்காட்டுலாம் இருக்குது, ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது. ஏதோ பார்ப்பானுங்க, அதையும் யூஸ் பண்ண தெரில நிறைய பேத்துக்கு. அதை யாராவது பார்த்துட்டு வண்டி ஓட்டியிருக்கீங்க ஏற்காடுக்கு போகிறப்ப? தெரிஞ்சால் தானே, யூஸ் பண்ண தெரிஞ்சால் தானே எதுக்க வச்சுருக்காண்டா அப்படின்ட்டு. அதுதான் சில பேர் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ பல பேர் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். அறிவிலியில் நம்மளை உருவாக்குறானுங்க. அப்படியே சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒளி எதிரொலித்தல், லைட் ரிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம போய் பிளேன் மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க, அது என்ன பண்ணுது? அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுக்கான அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்னது? விதி, லா. I = R, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்வேஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த விதியெல்லாம் நம்ம அங்கேயே பார்த்தாச்சு. அதான் சொல்கிறாங்க. அப்போ முகம் பார்க்குற கண்ணாடி 90 டிகிரியில் தானே நிற்கிறேன், முகம் எப்படி தெரியுது? 90 டிகிரியில் போய் நிற்கிறேன், 90 டிகிரி அப்படியே உன் கண்ணுக்கு உள்ளே வந்து பூந்துடும். லைட்டாக திருப்பினாலும் உன் மூஞ்சி தெரியாது, வேறு ஏதாவது தான் தெரியும். அப்போ ஆங்கிள் மாறிடுச்சின்னு அர்த்தம். அப்போ உன் மூஞ்சா வேறு எங்கேயாவது ஆங்கிளில் உள்ளவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நாளே பார்த்துட்டோம் அதெல்லாம். அதனால் நான் நிறையா நடத்தலை. எதிர்ப்பு கடை அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. குத்துக்கோடு அதெல்லாம் பார்த்தாச்சு. அதெல்லாம் அன்றைக்கே பார்த்தாச்சா? இது ஒழுங்கான எதிரொலிப்பு. தண்ணி கிளியராக இருக்கும் பொழுது என்ன ஆகுது? மேடு பள்ளம் இல்லை, பட்டு அப்படியே எதிரொலி அங்கேருந்து வருது, எதிரொலிக்குது. இந்த விதியை புரிஞ்சுருந்தீங்கன்னா நீ லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணுவேன். கேட்டிருந்தானா? இதெல்லாம் 2Aல முந்தா நேற்று வந்ததில் கேட்டிருக்கான். ரீசனிங்லேயே வந்திருக்கா? ஆமாம். ரீசனிங்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை சுற்றிலும் உள்ளதை தான் கேட்பான். ரீசனிங் அது புரிஞ்சு வேலை செய்கிறா. எப்படி இருக்கும்? ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஒழுங்கற்ற எதிரொலிப்புனா அதாவது சமமாக இருந்துச்சுன்னா பட்டு எதிரொலிக்கும், க்ளீனாக தெரியும். இது ஒழுங்கான எதிரொலிப்புக்கு எடுத்துக்காட்டு. அதே ஒழுங்கற்ற இங்கே பாருங்கள், தெரியல பாருங்கள். இப்போ என்னாச்சு? தண்ணியோட மேற்பரப்பு மேடு பள்ளமாக இருக்கும். அலை வருதா? அலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல தண்ணி மேலே இருக்குது, கீழே இருக்குது. ஜாகிரபியில் படிச்சிருப்போம். அலைனா என்ன, அது எப்படி உருவாகுது எல்லாமே. அப்படியே உன் லைஃபே வித்தியாசமாக இருக்கும். அது கரெக்டாக புரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அது மாதிரி சயின்டிஃபிக்காக வாழ்வீங்க. ஆனால் உங்களை எல்லோரும் பைத்தியக்காரம் பண்ணுங்க என்னைய மாதிரி. ஆனால் சொல்லாதீங்க அடுத்தவனுக்கு. இதாங்க கேட்குறவங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? ஆமாம். உண்மையிலே கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
மற்றவன்ட்ட பேசி உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்களை பைத்தியக்காரன் மண்டங்கனம் முடித்தவன்லாம் சொல்லிடுவாங்க. பார்த்துக்கோங்க. பன்முக எதிரொலிப்பு இது பார்த்தோமா? மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். சரியா? மல்டிபிள் கலைடாஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது கூட வச்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது பெரிஸ்கோப். இங்கேருந்து இங்கே உள்ள மரம் இந்த கண்ணாடியில் பட்டு இது 45 டிகிரி ஆங்கிளில் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் 45 டிகிரி. இது போய் இங்கே பட்டு இங்கே தெரியும் நமக்கு. இதெல்லாம் பார்த்தா நீர்மூழ்கி கப்பல் உயரமான இடத்துல. இப்போ இமயமலையெல்லாம் இருக்குல்ல, இமயமலைக்கு அந்த பக்கம் யாரா இருக்கா, எதிரியா வரானா, இதை வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம தலையை போய் தூக்கி பார்த்தோம்னா என்ன ஆயிடுவான், டொமீர்னு சுட்டு போடுவான். அதை சுட்டால் பிரச்சனை இல்லை. அதுக்காக அதெல்லாம் வச்சுக்கலாம். அங்கே நீர்மூழ்கி கப்பல் இதெல்லாம் யூஸ் ஆகும். இதெல்லாம் பன்முக எதிரொலிப்பு தான். அதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. ஓகேவா? அதையும் கண்டுபிடிச்சிருக்கிறான். சரி, எத்தனை இமேஜ் தெரியணும் சார்? 2 கண்ணாடி இருக்குது, உனக்கு எத்தனை இமேஜ் தெரியணும் அப்படின்னு. அதுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா? 2 டிகிரி இருக்குது. ஓகேவா? 2 கண்ணாடி இருக்குது. 2 கண்ணாடி இப்படி வைக்கிற. 2 கண்ணாடிக்கு நடுவில் எவ்வளோ கோணம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆப்போசிட் வச்சுட்டேன் 2 கண்ணாடியை. அதில் எத்தனை பிம்பம் சார் தெரியும்னா 3 பிம்பம் தெரியும். எப்படி சார்? அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. 360 டிகிரியா? டோட்டல் ஆங்கிள் எவ்வளவு? 360 டிகிரி. 360 டிவைடட் பை இந்த 2 கண்ணாடிக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, அதான் டீட்டா. சரியா? இப்போ நான் சொன்ன 90 டிகிரியில் வச்சுருக்கோமா, 360 டிவைடட் பை 90 மைனஸ் 1 இதுதான் டீட்டா. எவ்வளவு? 90 அடிச்சுன்னா எவ்வளவு? 4 மைனஸ் 1. அப்போ 2 கண்ணாடிக்கு நடுவில் கோணம் எவ்வளோ இருக்குது? 90 டிகிரியாக இருந்தால் எத்தனை இமேஜ் தெரியும்? 3 இமேஜ் தெரியும். அப்படியே குறைக்கிறோம். 45 வச்சுட்டேன். 2 கண்ணாடிக்கு நடுவில் கோணம் எவ்வளவு? 360 டிவைடட் பை 45 மைனஸ் 1. அடித்தா இதில் எத்தனை 45 இருக்குது? 8 45 இருக்குது. என்ன மேத்தமெட்டிஷியன் இவ்வளோ? 90 இங்கே பாருங்கள். 90ல் அதாவது 360 90ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 4 வருது. அதில் பாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட என்ன சின்னதாகும், நம்பர் என்ன பெருசாகும், டபுள் 8. சிந்திங்க, நம்மக்கிட்ட வந்துட்டீங்க, யோசிங்க. சரியா? அந்த ஃபார்முலாலாம் பார்க்காதீங்க. ஆன்சரே அங்கே பண்ண முடியாது எதுவும். அப்போ 8 மைனஸ் 1 எவ்வளவு? 7. 2 கண்ணாடி தான். 2 கண்ணாடிக்கு நடுவில் ஒரு பொருளை போய் வைக்கிறோம். அந்த கண்ணாடிகளுக்குள்ளே எத்தனை பிம்பம் தெரியும் மொத்தம்? அது 45 டிகிரியாக குறைக்கணும். குறைச்சாச்சு. இங்கே வச்சாச்சு. 90 டிகிரியில் இருக்குது. இது ஒரு கண்ணாடி, இது ஒரு கண்ணாடி. ஸோ 45 டிகிரி 2க்கு நடுவில் ஆங்கிள் வச்சாச்சு. அந்த கண்ணாடிக்குள்ளே எத்தனை பிம்பம் தெரியும்? 8 பிம்பம் தெரியும். 7 பிம்பம் தெரியும். ஒரே இமேஜ் தான். ஒரு கண்ணாடி வளையலையோ இல்லை நீங்கள் மட்டும் போய் நிற்கிறீங்க. அப்படியே இந்த கோயிலெல்லாம் போனீங்கன்னாக்கா, பெருமாள் கோயில் சொர்க்கவாசல்லாம் திறந்தாங்களா, சொர்க்கவாசல் திறக்கிற அந்த கோயிலுக்குள்ளே போய் பாருங்கள், சைட்லலாம் நிறைய மூஞ்சாக தெரியும். கொச்சம் உங்கள் மூஞ்சி. இந்த மாதிரி ஆங்கிளில் தான் கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஆமாம், சாய்வாக தான் வச்சுருப்பான். இப்படி வச்சுருந்தா 3 பிம்பம் தான் தெரியும் 90 டிகிரியில். சாயை வைக்கும் பொழுது நிறைய பிம்பம் தெரியும். 2க்கு நடுவில் ஆங்கிள். ஓகேவா? புரிஞ்சது? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபார்முலாவையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அவன் கேள்வி கேட்பான், 2 கண்ணாடி இவ்வளோ ஆங்கிளில் இருக்குப்பா, எத்தனை பிம்பம் தெரியும்? 360 டோட்டல் ஆங்கிளோட மேக்ஸிமம் லெவலே எவ்வளோது? 360 தான். 360 பை அவன் கொடுத்த ஆங்கிள் மைனஸ் 1. இந்த டெக்னாலஜியில் தான் இந்த இது இருக்குல்ல, கலைடாஸ்கோப். பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஸ்கூலில் ஒரு 3 கண்ணாடி தான் இருக்கும். இது இங்கே உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு அன்றைக்கி போனேன். இதை பயங்கரமாக பேரண்ட்லாம் வராங்க, முன்னாடி வச்சு தான் அவன் பெருசாக. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் அறிவியல் பூர்வமாக காலேஜ் நடத்துகிறோம், ஸ்கூல் நடத்துகிறோன்னு கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொட்டுறானுங்க. 3 கண்ணாடி இருக்கும் கிளைடாஸ்கோப்பில். இது வளையமாக தான் இருக்கும் வெளியில்.
உள்ள 3 கண்ணாடி இருக்கும். ஒரு வளையல் போட்டிங்கனாவே அது நூற்றுக்கணக்கான கலராக தெரியும், வளையலாக தெரியும். இதுக்கு நடுவில் எத்தனை 7ஆ, இதுக்கு நடுவில் 7ஆ, அப்படியே மல்டிபிள் ஆகி பல மடங்கு தெரியும், நூற்றுக்கணக்கான தெரியும். இதுதான் இது என்ன விதி? எதிரொலித்தல் விதிப்படி தான் நடக்குது. இதுக்கு பேர் என்னது? பன்முக எதிரொலிப்பு. ஒரு பொருளை பல பொருளாக மாற்றி காட்டும். புரிஞ்சுதா? அது கூட ஓகே. இந்த கோயிலெலாம் போனீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அந்த மூலவர் இருப்பார் சாமி, அவருக்கு பின்னாடி ஒரே ஒரு விளக்கு தான் பற்ற வச்சுருப்பான். அது பார்த்திங்கன்னா நிறையா விளக்காக தெரியும், சூரியன் மாதிரி நிறையா தெரியும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். கண்ணாடி தான் காரணம். இங்கே ஒரே ஒரு விளக்கு தான் எரியும். இந்த கண்ணாடியில் இங்கங்கே பட்டு எப்படி இருக்கும்? நிறையா விளக்கு தெரியும். ஆஹா அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விளக்காடா பற்ற வைக்கிறான், அங்கே நடுவில் ஒன்று தான் எரியும். எல்லாம் சாதாரண சயின்ஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு கடவுளை பேர சொல்லி உங்களை ஏமாற்றுவோம். அதுக்கு தான் படிடா அறிவு வளர்த்துக்கிடாங்கிறது அதுக்கு தான். சரியா? ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக. படிப்புனா இது தான், புரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. நம்மளை சுற்றியில் நடக்கிறத மனப்பாடம் பண்ணுறதுக்கு பேர் படிப்பு இல்லை. பிஏ எம்ஏ எம்ஃபில் என் பேர் பின்னாடி போட்டிருக்கு பாருங்க, அதெல்லாம் சும்மா ரூபாவுக்கு வரும். ரைட், இதெல்லாம் கேட்பாங்க. எந்த விதிப்படி இந்த கிளைடாஸ்கோப் செயல்படுது, பெரிஸ்கோப் செயல்படுது. எல்லாம் பெரிஸ்கோப்பில் உள்ள கண்ணாடியோட ஆங்கிள் கூட எவ்வளோன்னு கேட்கலாம், 45 டிகிரி. சரியா? இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கங்க. கிளைடாஸ்கோப் எங்கே பயன்படுதுன்னு சொல்லியிருக்கானா? விளையாட்டு பொருளாக பயன்படுது. இந்த மாதிரி இருக்கும். உள்ளே ஒன்று போட்டு செஞ்சுருப்பாங்க. சும்மா 2-3 கண்ணாடியை வெட்டி வாங்கிட்டு வந்து வச்சு தயாரிச்சுன்னா அவ்வளோதான். சரி, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? சிக்கலான அமைப்புடைய சில வகை பெரிஸ்கோப். எது பெரிஸ்கோப்பு? அங்கங்கே பட்டு வருதில்ல, அதுக்கு பார்த்து என்ன பண்ணுறாங்க? ஒளி இலைகளை பயன்படும். ஆப்டிக்கல் ஃபைபர் கிளாஸ் போட்டு எங்கே பாலம் அமைச்சாங்க? அந்த கண்ணாடி தான் அது, பட்டு ஃபைபரில் செஞ்ச கண்ணாடி அது, கன்னியாகுமரியில். அது மாதிரி மிரர், ஃபைபரில் செஞ்ச மிரர் இருக்காங்க. அதான் ஆப்டிக்கல் ஃபைபர், ஒளி இலைகள் அப்படிம்பாங்க. ஆப்டிக்ஸ்னால் லைட்டுன்னு அர்த்தம், ஒளி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆப்டிக்கல் ஃபைபர், ஒளி இலை. எங்கே யூஸ் ஆகுது ஒளி இலை? ஓஎஃப்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்த்திகா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாஸ் அட்டன் பண்ணவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பார்த்தோமா? இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் என்னது? ஐயோ, பணியார கதையே தான். இன்டர்நெட் எப்படி வருது? இப்போ நான் பேசுகிறது இங்கே நான் ஸ்க்ரீனில் எழுதுறதெல்லாம் எப்படி வரும்? வயர் வருதில்ல, அந்த வயருக்குள்ளே ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்கும். ஆப்டிக்கல்னால் அது கண்ணாடி ஒளி இலை. இது லைட்டாக மாதிரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்? அதில் அனுப்பும். அதில் பட்டு என்ன ஆகும்? முழு அக எதிரொலிப்பு. இதுதான் கண்ணாடி ஒளி இலை. இப்படி இருக்கும். இப்படி பட்டு என்ன ஆகும்? நேராக அங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, எல்லாம் மொபைலில் பார்த்தா கூட என்ன ஆகும்? உங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள டவர் வரைக்கும் வயரில் வந்துடும். டவர்லேருந்து ரேடியோ வேவ்ஸாக உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். அந்த வயருக்குள்ளெல்லாம் என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஓஎஃப்சியில் தான் முழு அக எதிரொலிப்பு ப்ராசஸ்லாம் போகும். எல்லாமே யூபிஎஸ்சி ஐஏஎஸ் கொஸ்டின். நம்மள எத்தனாவது புத்தகத்தில் இருக்குது? 8வது புத்தகத்தில் இருக்குது. சரி. போர்களிலும் நீர்மூழ்கி கப்பலை வழிநடத்துவதற்கும் பெரிஸ்கோப் பயன்படுது. போர்களில் எங்கே சார் பயன்படுத்தினா அந்த உயரமான மலைகள்லாம் இருக்குல்ல, அங்கே. இன்னொரு இடத்துல பயன்படுத்துவாங்க. யார் இருக்கீங்க? என்சிசியில் இருந்தவங்க யாருமே இல்லையா? சினிமா பார்த்துருப்பீங்களே, டேங்கரில் உள்ளே உட்காந்து போவான், வெளியில் எதுவும் தெரியாது, கண்ணாடிலாம் இருக்காது, மேலே இதுதான் இருக்கும். இது வெளியே ஸ்க்ரீனில் பார்த்து இது பண்ணுவாங்க. டேங்கருக்குள்ளே மேலே பீரங்கி இருக்கும். அதில் இந்த நம்ம சேலம் கலெக்டரேட்டுக்குள் முன்னாடி நிற்கிது பாருங்கள் டேங்கரு. ஆமாம், அதெல்லாம் ஆர்மியிலேருந்து வந்தது. அதெல்லாம் பயன்படுது. பதுங்கு குழி அதே மாதிரி வந்து பங்கரும்பாங்க. பங்கர் தான் நினைக்கிறேன். பதுங்கு குழி. இப்போ யுக்ரைனு பாலஸ்தீனெல்லாம் பாருங்கள், பதுங்கு குழியில் தான் போய் பதுங்கியிருப்பாங்க எல்லோரும். ஆமாம், ஏன்னா ஏன் பதுங்குழியில் பாட்டு அதுக்குன்னா ஒன்றும் ஆகாதா சார்? அடுத்த கேள்வி கேட்கணும். ஒன்றும் ஆகாதா? ஏன் பதுங்குழியில் பாம்பு போட்டால் உள்ளே போகாதா, வெடிக்காதா?
போகாது. பாம்பு என்ன ஆகுது? வெடிக்கிற செயல், எக்ஸ்ப்ளோசிவ். வெடிக்கும் பொழுது என்ன ஆகும்? எனர்ஜி, வெப்பந்தான். எப்பயுமே லைட்டு எந்த பக்கம் எரியும்? தலைகீழ எரியுமா? மேலே தான் எரியும். அங்கே வெப்பம் அதிகமாக உருவாகுதா? ஒன்றும் கண்ணுக்கு தெரியலாம் வெப்பம் அல்லது லைட்டு. பாம்பு வெடிக்கும் பொழுது வெப்பந்தான் உருவாகும். அப்போ கீழே வந்து அவ்வளோவா தாக்கம் போகாது, லைட்டாக தான். புரிஞ்சுதா? நீங்கள் கை மேலே வச்சு கூட நீங்கள் பாம்பு வெடிச்சிக்கோங்க, மேலே தான் அதிக சேதம் இருக்குது. ஆனால் பாம்பர் இப்படி கையில் பிடிச்சிங்க அப்படின்னா நான் கையெல்லாம் செதறிடும். இப்படி வச்சிங்கன்னா தாக்கம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கீழே வராது, மேலே தான் போகும். சயின்ஸ் இதெல்லாம் கேட்கலாம், கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க கையில் இருக்குது. சரி, அப்போ பதுங்குழியில் என்ன ஆகுது? உள்ளே இருக்கும்பொழுது பாம்பு வெடிக்கும்போது லைட்டாக தான் இங்கே சேதம் வரும், அது கீழெல்லாம் போகாது. வெளியில் தான் சேதம் அதிகமாக இருக்கும், மேலே மட்டும்தான் இருக்கும், உள்ளே அந்த அளவுக்குலாம் இருக்காது. சரி, அதுக்குள்ளே பதுங்கி இருக்கும்பொழுது என்ன அவன் வெளியில் யார் போகிறா? இப்போ பாருங்கள், பாலஸ்தீனத்தில் ஏன் பிடிக்க முடியல இஸ்ரேல்னால? நான் பெரிய அப்பாட்டாக்கிற டிபாட்டுக்கிறேன்றான் இஸ்ரேல். பாலஸ்தீனம் பாவம், அவங்க சும்மா அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கான இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ பெரிய பின்னாடி யூஎஸ்ஏ இருக்குது, நான் உலகத்திலே பயங்கரமான டாப் டக்கர் அப்படி இப்படின்னு நான் இஸ்ரேல். ஏன் போய் பிடிக்க முடியல? அவன்லாம் பதுங்குழியில் உட்காந்துருக்கான், அதுலேருந்து பார்த்துக்குவான். அது போனால் போயிட்டே இருக்குது, அதை வச்சு தண்ணியெலாம் ரொம்ப போகிறான் அப்படி இப்படின்னு நானுங்க. அங்கே பதுங்குழியிலேருந்து பார்த்துக்குவான், பார்த்துட்டு அங்கே வரான், ஒதுங்கிக்குவான், பேசாமல். அதெல்லாம் தடை செய்யப்பட்ட இராணுவ பகுதிக்குள் செல்லாமலேயே பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி அந்த இடங்களில் புகைப்படம் எடுக்க முடியும். பழைய ஒரு படம் இருக்கும், தடை செய்யப்பட்டது இராணுவ படத்தில் கூட வந்திருக்குமே. பெரிய காம்பவுண்ட் இருக்குது, எந்த பக்கம் இருக்கான், அங்கே போய் பார்க்கணும். கீழே நின்றுட்டேனமெல்லாம் அதை மேலே அனுப்பி அங்கே என்ன இருக்குன்னு வீடியோவே எடுத்துடலாம். நீங்கள் இது கூட அனுப்ப தேவையில்லை. என்னது, ட்ரோன்லாம் மாட்டிக்குவீங்க, இதனமெல்லாம் அங்கே மேலே எடுத்துகிட்டு போய் வச்சு கேமரா ஆன் பண்ணிங்கன்னா எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும், ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன நரேந்திரராஜ், எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க இன்றைக்கி? எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க இன்றைக்கி? இன்றைக்கி தான் போகலையா? ரைட்டாங்களாம். அடுத்தது, உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப்பினை மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க. உடம்புக்குள்ளே இப்போ சொல்கிறாங்களே, அது எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. கேமரா உள்ளே அனுப்புவான், எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு எந்த உறுப்பை அவங்க சோதிக்கணுமோ அந்த உறுப்பில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, பிளாக் இருக்கான்னு தெரியறதுக்கு என்ன பண்ணுவான்? இப்போ பிளட்டு வெசல் இருக்குல்ல, அதில் பிளாக் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ ஏதாவது இடத்துல பிளட் வெசலில் ஓட்டையை போட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த கேமரா உள்ளே அனுப்புவான். இது போகும், படம் எடுத்துக்கிட்டே போகும். அந்த கேமரா பிடிக்கிற படத்தை வெளியில் இருக்கக்கூடிய மானிட்டரில் தெரியும். அந்த கேமரா பார்க்குறதுல அது அங்கே மானிட்டரில் தெரியறதுக்கு அந்த வயர் இருக்குல்ல, அந்த வயர் எப்படி இருக்குது, ஓஎஃப்சி இருக்குல்ல, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், அதே மெத்தடில் தான் முழு எதிரொலிப்பில் பட்டு போட்டு 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 கேமரா அங்கே வந்து தெரியும். இந்த இடத்துல பிளாக் இருக்குங்க, கூப்பிட்டு காப்பாங்க ரிலேட்டிவ்லாம், இங்கே பாருங்கள் பிளாக் அங்கே இருக்குது, இதான் உடைக்கணும். திரும்ப என்ன பண்ணுறாங்க, பைபாஸ் சர்ஜரிலாம் இல்லை இப்போது. அப்போனா என்ன பண்ணணும், நெஞ்சு அறுத்து அங்கே போய் பிளாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணணும். இப்போயும் அதே மெத்தடில் இந்த கேமரா கூட என்ன பண்ணுவான், ஒரு செயல்படக்கூடிய கருவி அனுப்புவான். அது போய் என்ன பண்ணும், நோண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடும். சின்ன ஓட்டையில் ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் நெஞ்சை பொழந்து உள்ளேருந்து இதயத்தை எடுத்து அல்லது பிளட் வெசல் எங்கே பிரச்சனையோ அதை ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது எது? இதுதான் முழு எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் கான்செப்டு. சரியா? அதில் பயன்படக்கூடியது எது? பன்முக எதிரொலிப்பு, மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன். அந்த மெத்தடில் தான் அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. கேட்பாங்க, இந்த கருவி என்ன மெத்தடில் ஃபங்க்ஷன் ஆகுது? மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன். ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளுக்கு சொன்னல, அதே கான்செப்ட் தான். என்ன விதிப்படி அப்படின்னு கேட்பாங்க. மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன், பட் அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஏன்னா அது முழு எதிர், அதை பற்றி பார்ப்போம். லைட்டானா அவங்க பட்டு இங்கே பட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே சுற்ற அந்த கண்ணாடிக்குள்ளேயே ட்ராவல் ஆகி வரும். இது ஒவ்வொன்றும் ரிஃப்ளெக்ஷன், இது ஒரு ரிஃப்ளெக்ஷன், இது ஒரு ரிஃப்ளெக்ஷன், இது ஒரு ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு யார் காரணம்? மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன். இந்த ஓஎஃப்சியில் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷனுக்கு காரணம் எது சார் அப்படின்னாக்கா, டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், முழு எதிரொலிப்பு. அதை பற்றி பார்ப்போம் பின்னாடி. ஓகேவா? ரைட். பெரிஸ்கோப், நீர்மூழ்கி கப்பல், ஒளி விலகல் நீங்கள் தான் பார்க்கணும். ஒளி விலகல்
ரெஃப்ளெக்ஷன் பார்த்தாச்சு. ரெஃப்ளெக்ஷன் தானே. ரெகுலர் ரெஃப்ளெக்ஷன் நமக்கு பிம்பம் தெரியும், இர்ரெகுலர் தெரியாது. அதில் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன் பார்த்துட்டோம். சரியா? கைலாய்டோஸ்கோப்பு, பெரிஸ்கோப்பு இதெல்லாம் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகுது. அதேமாரி இந்த ஓஎஃப்சி, எண்டோஸ்கோப்பிக்கு வயரு இதெல்லாம் என்னது மல்டிபிள். அடுத்தது ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஒளி விலகல். விலகுனா என்ன அர்த்தம்? விலகுதல்னா பாருங்கள், அதுதான். அதனால தான் நம்மளை தாய்மொழியில் படிக்கவே விடலை. ஒளி விலகல், சாரி இந்தலி, ஒளி விலகல். இங்கிலீஷில் ரெஃப்ராக்ஷன். இது என்னன்னே தெரியாது, மனப்பாடம் தான் பண்ணணும். அதே பாருங்கள் தாய்மொழியில் பாருங்கள். அதனால தான் உங்களை தாய்மொழியில் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒளி எப்பயுமே எப்படி போகும்? நேராக தானே போகும். சம்டைம்ஸ் விலகும். நேராக போகாமல் என்ன பண்ணும்? அது போகிற பாதையிலேருந்து விலகி செல்லும். துஷ்டனை கண்டா தூர விலகுன்றால, நீ போகிற, ஒருத்தன் வந்துட்டான், டே அப்பா அவனை விட்டுறா, வேறு சந்தில் பூந்து போகிறோம்ல, அதேமாரி ஒளி எப்பயுமே நேராக தான் போகும். பட் சம்டைம்ஸ் நேராக போகாமல் என்ன ஆகும்? விலகும். இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்னது? ரெஃப்ராக்ஷன். எப்போ சார் விலகும்? சரியா? ஒளி ஒரு பொருள் வழியாக ஊடுருவி போகுது. இப்போ வளிமண்டலத்தில் ஊடுருவி தான் வருது. வளிமண்டலம் பொருளாக இல்லையா? பொருள் தான். கேஸ் மெட்டீரியல், அட்மாஸ்பியர். நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் அட்டன் பண்ணிவிட்டு 2வது தடவை வரும்பொழுது தான் அதெல்லாம் ரீகால் ஆகும். ஏன்னா உன்னால் லிங்க் பண்ண முடியாது. 2வது தடவை வரும்பொழுது தான் இருந்தாகும். அட்மாஸ்பியர். சரி, அப்போ அட்மாஸ்பியர் வந்து ஒளிக்கான ஊடகம், மீடியம். ஏன் எது வழியாக லைட் உள்ளே பூந்து வருதோ அந்த பொருளுக்கு பேர் என்னது? மீடியம், ஊடகம். எது வழியாக ஊடுருவி வருகிறதோ அதன் பேர் என்னது? ஊடகம். இதுவும் நான் ஊடகம் தான், ஊடுருவி தான் போய் எடுக்கிறான். அந்த ஊடகம் இருக்குல்ல, இவன் என்ன பண்ணுறான்? எங்கெங்கே தப்பு நடக்குது, எங்கே நல்லது நடக்குது, ஊடுருவி போய் எடுக்கிறான். அதனால தான் என்னது? அதுக்கு பேர் ஊடகம், மீடியா. சார் மைக் ஆஃப் ஆகியிருக்கு சார். கேக்குதுங்க சார். சார் இப்பதான் சார் ஆஃப் ஆனுச்சு. நீங்க அந்த பேஜ் நோட் பேட் ஓபன் பண்ணப்பதான் சார்.